இவருக்கும் வணக்கம். இன்று பரமக்குடி ஸ்ரீ கோதண்டராமர் அனுமன் திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம். தசரத சக்கரவர்த்தி புத்திரபாக்கியம் வேண்டி செய்த யாகத்தில் இருந்து அவருக்கு கிடைத்தது பாயச பிரசாதம். அதனை அவர் தன் மனைவியருக்குத் தர அதன் பலனாக நிகழ்ந்ததே ராம லக்ஷ்மண பரத சத்ருகன அவதாரங்கள். ஸ்ரீராமனின் ஜனனம் போலவே தங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் என்ற கோரிக்கையோடு பக்தர்கள் பாயச பிரசாதம் பெற்று அருந்தும் தலம் பரமக்குடி. ஒரு சமயம் ஈஸ்வரனிடம் பார்வதி, சுவாமி, எந்த நாமத்தை சொன்னால் திருமாலின் 1000 திருநாமங்களையும் சொன்னதற்கு ஈடாகும் என்று கேட்க, ஈசன் ஸ்ரீராமனின் திருநாமத்தை சொன்னாலே மகாவிஷ்ணுவின் 1000 நாமத்தை ஜபித்ததற்கு ஒப்பாகும் என்று பதிலளித்தாராம். அத்துணை பெருமை வாய்ந்த திருநாமத்தை தனதாகக் கொண்ட ஸ்ரீராமன் இங்கு தன் திருக்கரங்களில் இணையற்ற வில்லாகிய கோதண்டத்தினை ஏந்திய திருக்கோலத்தில் தரிசனம் அளிப்பதால் ஸ்ரீ கோதண்டராமர் என அழைக்கப்படுகிறார். கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கும் ராமனின் இடதுபுறம் சீதா பிராட்டியும் வலதுபுறம் இலக்குவணனும் அழகுடன் காட்சியளிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் ஊரை ஒட்டியுள்ள வைகை நதிக்கரை ஓரமாக தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது அனுக்கிரக ஆற்றல் நிறைந்த அனுமன் மற்றும் கோதண்டராமசுவாமி அருளும் இந்த திருக்கோவில். கோதண்டராமர் சன்னதியை அடுத்து ஸ்ரீ அனுமனின் தரிசனம் கிடைக்கிறது. இந்த கோவில் வளாகத்தில் உள்ள பரந்து விரிந்த புளியமரம் ஒன்றின் கீழ் அமைந்துள்ளது அனுமன் சன்னதி. கேட்டதை கேட்ட வண்ணம் கற்பக விருட்சமாக அளித்திடும் இந்த அனுமனை மரமாக நின்று அருளும் மாருதி என்று விசேஷ பெயர் சூட்டி அழைக்கிறார்கள் பக்தர்கள். இந்த புளிமரத்தின் வயது 300 வருடங்களுக்கும் மேற்பட்டதாம். ஆஞ்சநேயர் சன்னதிக்கு வலப்புறம் ஒரு மாடத்தில் நாகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. கோதண்டராமர் சன்னதிக்கு நேர் எதிரே கருடாழ்வார் சன்னதி. கோதண்டராமர் சன்னதிக்கு தெற்கில் தனி சன்னதியில் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார். கோவில் நுழைவாயிலுக்கு மேலே ராவணன் முன் தன் வாளை பெருக்கி அதை வட்டமாக சுருட்டி உயரமாக ஆசனம் அமைத்து அதன் மீது கம்பீரமாக வீற்றிருக்கும் தோற்றத்தில் அனுமன் காட்சியளிக்கிறார். இங்கு ஸ்ரீராம நவமி, அனுமத் ஜெயந்தி ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. பங்குனி மாத அமாவாசையில் இருந்து 8ஆம் நாள் பாயச கட்டளை என்று ஒரு விழா இங்கே தனி சிறப்பாக நடத்தப்படுகிறது. அன்று இங்கு புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்கும். அதில் பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்யப்படும் பாயசம் பக்தர்களுக்கு கட்டண பிரசாதமாக வழங்கப்படுகிறது. புத்திரபாக்கியம் இல்லாத பக்தர்கள் இந்த பூஜையில் கலந்து கொண்டு பாயச பிரசாதத்தினை பெற்று உட்கொண்டால் ஸ்ரீராமபிரானின் அருளாலும் அனுமனின் அனுகிரகத்தாலும் ரத்பண்புகளும் ஆற்றலும் நிறைந்த குழந்தை பாக்கியம் விரைவில் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. உங்கள் வாழ்வும் வளமாக அமைய ஒருமுறை ஏனும் இத்தலம் சென்று கோதண்டராமரை வணங்கி வாருங்களேன். ஜெய் ஸ்ரீராம். நன்றி. வாழ்க வளமுடன்.